ஒரு பூனை மதுரைக்காரரை சூசைட் பண்ண வச்சிருக்குன்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்குல்ல? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? எஸ், இட்ஸ் மாரி 50 டேஸ் 50 ஸ்கிரிப்ட் ஸ்டோரிஸ்ல நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது டே 5 அண்ட் இதே மாதிரி டெய்லி புது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு யூனிவர்ஸ் நீங்களும் க்ரோ நினைச்சுக்கிட்டு மறக்காம யூர் செல் நினைச்சும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி மதுரையில ஒருத்தர் தன்னோட செல்ல பிராணியா ஒரு பூனையை வளர்த்துட்டு வந்திருக்காரு. அது விளையாட்டுத்தனமா அவர் கடிச்சிருக்கு. அது கடிச்சதுக்கு அப்புறமா இன்ஜெக்ஷன் எல்லாம் ப்ராப்பரா தான் எடுத்திருக்காரு. ஒரு 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல வலி தாங்க முடியல. வலியை தாங்காம அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. வலி தாங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சூசைட் பண்ணியே இறந்திருக்காரு. அதனால நீங்க உங்க செல்லப்பிராணிங்க கூட இருக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேக்சினேஷன்ஸ் நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இதே மாதிரி பூனை நாய் கூட ரொமான்ஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு இன்னொரு புது கண்டென்ட்டோட உங்களை வந்து பாக்குறேன். ஸ்டில் தட் பாய்.